பாஜகவோட கூட்டணி வைப்பது வந்து தற்கொலைக்கு சமம், தீக்குளிப்பதற்கு சமம் அப்படின்னு கடந்த காலங்களில் அதிமுக பேசின நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுக மட்டும் தான் எங்களோட ஒரே எதிரி, அவங்களை வீழ்த்ததுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கூட்டணி பற்றி பின்னாடி பேசிக்கலாம், இப்போ பேச வேணாம் அப்படின்றார். அவரோட பேச்சோட நோக்கம் வந்து மீண்டும் வளர்க்கிறது அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு கேள்வி எழுப்புது. அண்ணாமலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான கருத்தை தான் பிரதிபலிக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவுக்குள்ளேயே திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தார்மீகமான அழுத்தம். அவனே நீ அழுத்தனோடனே ஒரு ப்ரெஷரா கட்சி உடையது அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம கூட்டணி போயிடலாம்னா, ஏன்னா அவன் சேர்த்து வச்சுக்கிறோம் நல்லது. ஏன்னா அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடுங்கிற கணக்கு அடுத்த 4 வருஷத்துக்கு அவங்க தான் இருக்க போகிறாங்க. ஆனால் அவருக்கு வந்து அந்த நான் முடிவெடுத்ததை பின்வாங்கிறதுக்கான அந்த எண்ணம் இல்லை. அதனால் வந்து அவர் கொஞ்சம் டைம் பை பண்ணுவேன். நம்ம பல முறை சொன்ன மாதிரி இப்போ அவசரமும் இல்லை. அப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒன்று பதட்டப்பட்டு செய்ய வேண்டாம். அவங்க கட்சியை வளர்க்க பார்ப்பான். விஜயுடைய தாவேக்கம் அதான் முயற்சி பண்ணுது, பாஜகவும் அதான் முயற்சி பண்ணுது, சீமானந்த முயற்சியில் இறங்கிட்டு இருக்காரு, ஏடிஎம்கே அதான் பண்ணும். அப்போ நம்ம 6 மாதம் கழித்து பார்ப்போன்றார். இப்போ வந்து கூட்டணி அமையுமாங்கிறதுக்கு அமையாது, தற்கொலைக்கு சமம் அப்படிலாம் சொல்லாமல் அப்படி தப்பிச்சு போனதுக்கான காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா சொந்த கட்சியில் சொல்கிறாங்க, வெளியில் பேசுகிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் இது நடக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா தான் திமுக விழுட்டும்னு நினைக்கிறாங்க. திமுக மேலே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஸோ ஒரு அதிருப்தியால் இருக்குது. அது மெட்டீரியலைஸ் ஆகணும்னா யாருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போ அதுக்கு பதில் தரணும், இதான் வழி அப்படிங்கிறது தான் அவருடைய பாயிண்ட். அதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். நான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் இந்த பக்கம் பேட்டி கொடுக்க அதே வார்த்தைகளை வந்து திரு அண்ணாமலை பயன்படுத்துகிறார். அரசியலில் யாருமே எதிரி கிடையாது, எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான். இந்த வார்த்தையை அண்ணாமலையும் பயன்படுத்துகிறாரு, இபிஎஸும் பயன்படுத்துகிறார். அப்போ அவங்களுக்கு புரிஞ்சு வச்சு எல்லாருக்குமே